ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாரு அண்ட் அரோரா 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் மனம் திறந்து பேசுகிறாங்க. இது என்னடா புது கதையாக இருக்குது அப்படின்னு இருந்தது. ஸோ எல்லா மண்டியும் இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுமோ என்னமோ. போன வாட்டி இதே மாதிரி தான் இருந்தது. துஷார் போனதுக்கு அப்புறமேட்டு அரோரா உடஞ்சி அழறாங்க. அதுக்கப்புறம் பாரு போய்ட்டு கன்சோல் பண்ணுறாங்க. பாரு முன்னாடியே வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி அவங்களுடைய மனம் திறந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த சம்பவம் வந்து அரோரா வந்து பாருக்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. அன்றைக்கி நான் உங்ககிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சொன்ன சில விஷயங்கள் எனக்கு வந்து இந்த வீட்டில் யார்கிட்டையுமே வந்து சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் வந்து உங்கள் முன்னாடி தான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னு தெரியல. இருந்தாலும் அந்த மொமெண்ட்டில் எனக்கு சொல்ல தோணிடுச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்படியே கமருதீன் கிட்டே போய்ட்டு அந்த பொண்ணு அப்படியே அழுந்தா, ஆனால் எனக்கு ஒரு எம்பத்தியே வரல அப்படின்னு என்ன ஒரு மாதிரி பேசுனீங்க, ஏன் அப்படி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு அரோரா கேட்குறாங்க. அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ரீசன் வந்து யார், நம்ம காம்பு மாமா தான். அவர் வந்து இந்த சைடும் பால் போடுறாரு, அந்த சைடும் பால் போடுறாரு. ஸோ கமருதீன் கிட்ட ரொம்ப உஷாராக இருக்கணும் 2 பொண்ணுங்களும். அரோரா கேட்குறது கரெக்டு தான். ஆனால் பாரு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ அப்படி நினைக்காத, நீ அழுதுட்டு இருந்த அந்த டைமில் எனக்கு உன்னை விட்டு போக தோணலை. ஒருத்தர் வந்து ஃபீல் பண்ணி எழுதிட்டுருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் நம்ம ப்ரெசன்ஸாவது அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும், இல்லைனா ரிலாக்ஸ் ஆகும்னா நம்ம அப்படி இருக்கலாம். அதனால தான் நான் அப்படியே இருந்துட்டேன். நேற்று சபரி எழுதும்போது கூட என் மைண்டில் வந்து அவனோட ஒப்பீனியன் வேறு தான் இருந்தது. பட் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த ஒப்பீனியன் போக தான் சரியாகும். அதே மாதிரி தான் எனக்கு உன் மேலே இருந்த ஒப்பீனியன் வேறு. ஆனால் உன் முன்னாடி வந்து அப்படி எழுந்து போகிறதுக்கு, இல்லைனா உன்னை அந்த டைமில் தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது. அவ்வளோதான். நான் வந்து என் மனசில் பட்டது தான் வந்து கமருதீன் கிட்ட சொன்னேன்னு சொல்கிறாங்க. அரோரா சொல்கிறாங்க, நீங்கள் அப்படி பண்ணியிருக்க வேண்டாம். ஏன்னா நான் யார்கிட்டையும் பண்ணாத ஒரு விஷயம் தான் வந்து உங்ககிட்ட பண்ணேன். இந்த வீட்டிலே வந்து இனிமேல் வந்து எனக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டுன்னு சொல்லிட்டேன்னா உங்களை தான் நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் தான் வந்து என்னை எப்போவுமே வந்து டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பீங்க. ஆனால் உங்ககிட்டயே வந்து நான் யார்கிட்டையும் சொல்லாத மாதிரி இந்த மாதிரி உடஞ்சி அழுதுருக்கேன், என்னோடய ஃபீலிங்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஏன் சொன்னேன்னு எனக்கு இப்போ கூட புரியலை. மேபி அதனால கூட இருக்கலாம். எனக்கு இந்த வாரம் வந்து ஒரு தெளிவாக விளையாட முடிஞ்சுது அந்த இமோஷன் போனதுனால. ஆனால் அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதே வந்து நீங்கள் கமருதீன் கிட்டே போய்ட்டு அவள் அழுததுக்கு எனக்கு எம்பத்தி வரலன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஏன் பாரு வந்து இந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பாரு வந்து சொன்ன விஷயம், நீ அப்படி நினைக்காத, எனக்கு அந்த டைமில் உன்னை விட்டு போக முடியல, அதனால தான் அப்படி இருந்தேன். என்னோடய கேரக்டர் இப்படி தான், வீட்டிலே என்ன அப்படி தான் சொல்லுவாங்க, நீ எல்லாமே வந்து பட்டாதான் திருந்துவேன்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டிலே அதே மாதிரி தான் இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன் போயிருக்கு. ஸோ இதில் நடுவில் யார் மாட்டினான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் தான். பாரு இப்போ இந்த விஷயம் வச்சுட்டு கமருதீனுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது, நீ இங்கே சொல்கிற அங்கே சொல்கிற ஆள் தானே அப்படின்னு ஒரு வார்த்தையை ஒன்று போடுவாங்க. நீ மாட்டினடா காமு, அந்த மாதிரி இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இதில் இன்னொரு விஷயம் வேறு நடந்தது. விக்ரம் வேறு பார்வதி வந்து மார்னிங்லேருந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பேசியே ஒருத்தரை வந்து நீங்கள் அனுப்பிட்டீங்கல்லன்னு சொல்லிட்டு. பார்வதி வந்து இந்த டைம் வரைக்கும் அது ஃபன்னாக தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் இனிமேலும் வந்து இதுவே சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அரோராவும் இதை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களை வந்து காலையில் கிண்டல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா போன வாரம் இந்த ஒரு சுச்சுவேஷனில் நான் இருந்தேன். இப்போ துஷார் போகிறதுக்கு நான் தான் ரீசன் சொல்லிட்டு எல்லோரும் நினச்சாங்க. இப்போ வந்து அப்படியே உங்களை சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து பேசினேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள்.